மார்னிங் லைவில் உட்காந்து பார்வதியும் சாண்ட்ராவும் 2 பேரும் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள் நிறைய விஷயம் பேசிக்கிட்டாங்க. என்னென்னு ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் பற்றி சொல்கிறாங்க. நான் ப்ரெசன்ட் போனப்போ நான் அழுதது வந்து நடிப்பான், ஆனால் இவர் மட்டும் கனி போனதில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாராம். ஏன்னா அது அவர் என் புருஷன், அதுக்கே நான் அப்செட் ஆகக்கூடாதான், ஆனால் இவர் வந்து கண்டெஸ்டன்ட் போனதுக்கு அப்செட் ஆவாராம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே அதான் கனி போனதுக்கு டே என்னடா ஓவராக நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, கனியக்கா வந்துட்டு வேணும்னு ஃபுல்லாக சாரி கேம் தான் ஆடினாங்க, சமையலை பிரம்மாஸ்திரமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அரோரா பற்றி பேசுகிறாங்க. அரோராவும் கமருதனும் 2 பேரும் சேர்ந்து நல்ல என் ஃபீலிங்ஸில் விளையாண்டுட்டாங்க. என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூவாக தான் இருந்துச்சு. ஆனால் அரோரா கமருதனை வச்சு என்கிட்ட ஒரு கேம் ஆடிருக்கா, கமருதன் அரோராவை வச்சு என்கிட்ட ஒரு கேம் ஆடிருக்கான். 2 பேரும் என்கிட்ட ஒரு கேம் ஆடிருக்காங்க. நான் பேட் டச்சுன்னு முதல்ல சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து திவாகர் கிட்ட பேட் டச்சுன்னு கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணிட்டேனே தவிர நான் எதுவும் தப்பாக பேசலை. ஜஸ்ட் என்னோடய வேர்ட்ஸ் வந்து இன்னப்ராப்ரியேட்டாக இருந்தது, அவ்வளோதான். அதுக்கு நான் சொன்னதுக்கு அதை வச்சு திருப்பி என்கிட்ட வாக்குமூலம் வாங்குறான். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, நான் அப்படி தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லியாச்சு, திருப்ப என்கிட்ட வாக்குமூலம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பாரு சொல்கிறாங்க. அப்புறமா என்னென்னா, முந்தானேத்து நைட், அதாவது சாட்டர்டே எபிசோடில் வந்து மிட் நைட் 1 மணின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் காட்டியிருப்பாங்கல்ல, கமருதனும் பாருவும் பேசுகிறது. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா அவனை பேச விட்டேன், டே சொல்லுடா, அவ்வளவும் அவன் மனசில் என்னெல்லாம் இருக்கட்டும் அவ்வளோ வெளியில் பேசட்டும் அப்படின்னு சொல்லி அவனை நல்லா பேச விட்டேன். அவனும் நல்லா ஃபுல்லாக பேசிட்டான். நீ வில்லனாக இருக்க, அதுக்கப்புறம் ரொமான்ஸுக்காக தான் உன்னை வச்சுருந்தேங்கிற மாதிரி பேசுகிறான், அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அப்புறம் திவ்யா பற்றி பேசுகிறாங்க. திவ்யாவெல்லாம் பற்றி நான் பேசுகிறதே கிடையாது. திவ்யா பற்றிலாம் நான் அவள் என்ன பேசினாலும் அவளுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன். அவள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வருவா, நீ என்ன வேணால் பேசு, தனியாக பேசு, நான் அங்கே நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, எனக்கு இப்படி தானே நடந்துச்சு, என்ன எல்லோரும் சேர்ந்து தானே கார்னர் பண்ணாங்க, ஸோ அதை வந்து நான் திவ்யாவுக்கு நடக்கிறதுக்கு விட மாட்டேன், கண்டிப்பாக திவ்யாவை எல்லோரும் கார்னர் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேப்டன்சி டாஸ்கில் வந்துட்டு சொல்கிறாங்க பாரு, கேப்டன்சி டாஸ்கில் முதல்ல பலூன் அடித்த உடனே அமித் வந்து என்கிட்ட சொன்னான். அப்போ தான் எனக்கு அமித் மேலே பர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆச்சு. நீ எதுக்கு கேப்டன் ஆகணும்னு சொல்கிறான்? அப்போ அவன் என்ன நினைக்கிறான், இவன் வந்து வெளியிலலாம் போயிட்டு வருவான், நான் மாலை போட்டு அவனை ரிசீவ் பண்ணணுமா? ஓ இது என்ன இந்த துப்பட்டா போடுங்க டோலி குரூப்பா, அமித்தும் கமருதனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. ஏன்னா அமித்தும் கமருதனும் 2 பேரும் வந்து உனக்கு எதுக்கு கேப்டன் ஆகணும்னா மேபி ஏதாவது நல்ல விதமாக கூட சொல்லியிருக்கலாம், நீ எப்படியும் நெக்ஸ்ட் வீக் போயிடுவேங்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் கூட சொல்லியிருந்துருக்கலாம். என்ன ஆங்கிளில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து இப்படி சொல்கிறாங்க, இங்கே என்ன நினைக்கிறாங்க, பொண்ணுன்னா வீட்டில் சமைச்சிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன்டா இவ்வளோ பெண்ணியமும் வேறு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது வந்து மியூட் பண்ணிட்டாங்க, அதுவும் பேசுகிற என்கிட்டயே இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அரோரா பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அரோரா வந்து அழுதாங்களாம், அழுதுட்டு இந்த சாட்டர்டேயோ சண்டே எபிசோட் அப்போ அழுதாங்களாம், அழுதுட்டு விஜய்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ தெரியும்டி நீ எல்லாமே கேமராக்காக தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அந்த டிஸ்கஷன் லைவில் போயிட்டு தான் இருக்குது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.